இன்னைக்கு நம்ம கேட் ஐ ஜெல் பாலிஷ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். அதை வச்சு எப்படி டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் டிப் வந்து ஃபஸ்ட்டு பஃப் பண்ணிக்கோங்க. பஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகும். ஷைனஸ் ரிமூவ் ஆனால் மட்டும்தான் உங்களோட ஜெல் பாலிஷ் வந்து உரிச்சிட்டு வராமல் ஸ்டேபிளாக அதில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம பஃப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேஸ் கலர் ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேஸ் கலர் கொடுத்துட்டு நீங்கள் ஜெல் பாலிஷ் வந்து கேட் ஐ ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால பேஸ் கலர் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் இப்போ கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு க்ரீன் கலர் இப்போ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பபுள்ஸ் வந்து எதுவும் இருக்கா அது மாதிரி பார்த்துக்கோங்க. பபுள்ஸ் இல்லாமல் ஜெல் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஈவனாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் இப்படி கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஈவன் ஆகிடும். பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுங்கள். இப்போது நான் இதை க்யூர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஜெல் பாலிஷ் வந்து க்யூர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேஸ் கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் கேட் ஐ ஜெல் பாலிஷ் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து வித்தியாசமாக கலர் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வாங்க முடிஞ்சால் அது மாதிரி எல்லா கலரும் வாங்கிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வெறும் நீங்கள் சில்வர் கலரும் கோல்ட் கலரும் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் பேஸ் கலர் கொடுக்குறீங்க இல்லையா? இந்த பேஸ் கலர் வச்சே நீங்கள் அதுக்கு மேலே என்ன கேட் ஐ ஜெல் பாலிஷ் வந்து நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது க்ரீன் கலர், இதுக்கு வந்து சில்வரும் செட் ஆகும், கோல்டும் செட் ஆகும். ஓகேங்களா? இதை மாதிரி ஒரு கலர், இப்போ ரெட் கலர்லாம் எடுத்துக்கிட்டால் சில்வர் செட் ஆகும். அது மாதிரி ஒரு ஜெல் பாலிஷ்க்கு ஒரு கலர் செட் ஆகும். அது மாதிரி சில்வரும் கோல்டும் மட்டுமே நீங்கள் வாங்கினா கூட போதும். ஓகேங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். கேட் ஐ ஜெல் பாலிஷ்ன்றது என்னன்னா மேக்னெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான். இதில் வந்து ஜெல் பாலிஷில் வந்து மேக்னெட் இருக்கும். இந்த ஜெல் பாலிஷில் வந்து மேக்னெட் இருக்கும். நம்ம அதை தான் வந்து மேக்னெட்டே யூஸ் பண்ணி தான் இதை நம்ம டிசைன் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். நம்ம ஜெல் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இதுவே நல்லா ஒரு எஃபெக்டிவாக தான் இருக்கும். நல்லா ஃபுல்லாக எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தேவையான இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இப்போ சம்டைம்ஸ் வேறு டிசைன்னா அந்த டிசைன்குள்ளேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கா? இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு பாருங்கள், நிறைய மேக்னெட் இருக்கும், தனியாகவே கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், இதை மாதிரி நிறையா இருக்கும். இதே பாருங்கள், மேக்னெட் தான், ரெண்டுமே வந்து ஒட்டிக்குது பார்த்தீங்களா? இதை மாதிரி நிறைய மேக்னெட்டே வந்து நிறையா கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரணும்னா நீங்கள் இந்த பக்கம் யூஸ் பண்ணணும். நான் வச்சு காட்டுறேன். இதை மாதிரி கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் இது மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் டிசைன் வந்து மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். அதை எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போது நான் வேறு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் டிசைனில் காட்டினேன் இல்லைங்களா? இப்போது அதுலேயே பேக் சைடில் கூட ஒன்று இருக்குது. இதுவும் மேக்னெட் தான், இதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் சும்மா அங்கங்கே வச்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா? இதை மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். மேக்னெட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது நகரும். ஓகேங்களா? இதை மாதிரி தான் வந்து மாறும். இதே வந்து எப்படி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போயிடும். மறுபடியும் உங்களுக்கு ஜெல் பாலிஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இதுலேயே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள்,
இதிலே பண்ணி நீங்கள் அந்த ஜெல் பாலிஷை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே கொண்டு வந்துட்டேன்னா இந்த மாதிரியே வச்சுட்டு நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் சீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மேக்னெட் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டும் நீங்கள் பண்ணலாம். இந்த மேக்னெட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒன் சைடு வேணும்னா ஒன் சைடு வரைக்கும் பண்ணலாம். இது ஒரு டிசைன் மாதிரி வந்திருக்கா ஒன் சைடில். அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். சென்டரில் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒரு டிசைன் வந்து நீங்களே கிரியேட் பண்ணுறது தான் இது. நீங்களா ஒரு டிசைனை கொண்டு வர்றது தான் இது. நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா தெரியும். இப்படி தான் வந்து இந்த கேட்டை ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா இப்படி வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட நல்லா கிட்ட எடுத்துகிட்டு போங்க. பட் அந்த ஜெல் பாலிஷில் நீங்கள் படக்கூடாது. எந்த சைடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு சைடில் வந்து அட்ராக்ட் பண்ணும், ஒரு சைடில் வந்து ஆப்போசிட் சைடில் தள்ளும். உங்களுக்கு ஒன்ஸ் அந்த டிசைன் கிடைச்சிருச்சுன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் டக்குன்னு க்யூர் பண்ணிடணும். க்யூர் பண்ணாமல் வச்சிங்கன்னா அது அந்த மேக்னெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உடனே க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு நான் மேலே டாப் கோட் போட்டு சீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள், நிறைய இந்த கேட்டை யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கேன். அதில் கூட நீங்கள் போய் பார்த்து பண்ணுங்கள். இப்போது இதை வந்து 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணோம். எதுக்குன்னா நம்ம பேஸ் கலர் கொடுத்துருக்கோம். பேஸ் கலர் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணியிருக்கோம். மேலே கேட் ஐ போட்டிருக்கோம். கேட் ஐ ஜெல் பாலிஷ் வந்து 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே டாப் கோட் போட்டிருக்கிறது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நான் டாப் கோட் போட்டு சீல் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எவ்வளோ டச் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் ஜெல் பாலிஷ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் கையில் நீங்கள் வச்சுட்டு இது பண்ணலாம். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸுன்றது வேறு. நம்ம வந்து இது வந்து சாஃப்ட் ஜெல் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ப்ரெஸ் ஆன் நெயில்ஸுன்றது நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி கையில் அப்படியே ஓட்டுறது தான். அது அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் இதை மாதிரி சாஃப்ட் ஜெல் க்ளூ யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் அது யூஸ் பண்ணி பண்ணுங்கள் எப்பயுமே கையில். நான் அந்த ஃப்ளவர் டிசைனும் எப்படி பண்ணணுன்ட்டு இன்னொரு வீடியோ காட்டுறேன். அந்த ஃப்ளவர் டிசைன் பண்ணுறதுக்கும் நெயில் டிப் வந்து ப்ரெப்பிங் பண்ணிக்கோங்க. ப்ரெப்பிங் பண்ணிவிட்டு நெயில் வந்து ப்ரெப்பிங் பண்ணணும். பண்ணிட்டு தான் இதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலையுமே வந்து நீங்கள் பஃப் பண்ணிவிட்டு ஷைனஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேஸ் கலர் கொடுங்க. பேஸ் கலர் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். நம்ம கேட்டை யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து பேஸ் கலரில் இருக்க பேஸ் கலர் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, பேஸ் கலரில் இருக்க அந்த ஷைனஸ் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு லின் ஃப்ரீ ஷீட்டில் அசிட்டோன் ஃப்ரீ டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ணதில் காட்டலை, அதனால நான் இதில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே கேட் ஐ ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளவர் டிசைன் வைக்கும்போது இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் கூட போதும். ஓகேங்களா?
வச்சுருந்துட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் அழகாக வந்துடும். வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியலனாலும் நேரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பேஸ் கலர் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுத்ததுனால இப்போது கேட் ஐக்கு வந்து 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இதுலேயுமே வந்து அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த கேட் ஐலையுமே வந்து அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். அதுக்குமே வந்து அசிட்டோன் ட்ரீ வந்து லின் ட்ரீ ஷீட்டில் டிப் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகிடும், அந்த ஸ்டிக்கினஸும் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் டாப் கோட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சமாக ஜெல் பாலிஷ் எடுத்தாலே உங்கள் ப்ரஷ்ஷில் வந்து இங்கெல்லாம் சைடில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே இறங்கும். ஓகேங்களா? அதுவே ஒரு நெயிலுக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்ப திரும்ப வைக்கணுன்ற அவசியமே இருக்காது. இப்போது இதை 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது ஸ்டிக்கினஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து கேட் ஐ ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எல்லா கலரும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சில்வர் அண்ட் கோல்டு இருந்தால் மட்டுமே நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஜெல் பாலிஷுமே நீங்கள் எப்படியும் வச்சுருப்பீங்க. ஜெல் பாலிஷ்க்கு இது பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.